Hello as friends, welcome to Mock Officer YouTube channel and this is Arun. இன்னைக்கு நம்ம PAB நியூஸ் வீக்லி PAB நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீக்லி கண்டென்ட் லாஸ்ட் வீக் கண்டென்ட்லேருந்து என்னிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 13ஆம் தேதியிலேருந்து நேற்று நாள் வரைக்கும் சரியா 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற எல்லா நியூஸ் கலெக்ட் பண்ணி ஓவராலாக ஒரு 17 நியூஸ் கிட்ட வந்திருக்கு. ஸோ 17 நியூஸுமே வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் MCQ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அதை தாண்டி நான் நடுவில் சில இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன் சரியா. இப்போ இந்த கண்டென்ட்ல இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த விஷயம் ஏன் வந்தது அப்படின்றத அந்த நியூஸ் நான் ஏன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கண்டென்ட்ல இல்லாத ஒரு விஷயத்த சொல்லுவோம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணி பார்க்காம கண்டினியூஸாக பார்த்துருங்க. பட் ஸ்பீடாக வச்சு கூட பாருங்கள். பட் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த PDF வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ டெலகிராம் சேனலில் போனீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப்பும் இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி படிங்க. படிக்கிறதுக்கு தான் இந்த PDF. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே ஃப்ரீ தான். அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ எவ்ரி வீக் நம்ம வந்து இதை கொடுத்துட்டு வரோம். லாஸ்ட் வீக் வீடியோ பார்க்காதவங்க அதாவது PAB நியூஸ் வீடியோ பார்க்காதவங்க மேலே ஒரு கார்டு தரேன், செக் பண்ணுங்கள். அந்த வீடியோ போய் பாருங்கள். அதோட கண்டென்ட் PDF கண்டென்ட்டும் நம்ம டெலகிராம் சேனல் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDFோட லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க சரியா. சரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி படிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இன்னும் நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட நியூஸ் ஃபீல்டில் மட்டும் யூடியூப் ஃபீல்டில் மட்டும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்ரிடே வி ஆர் ப்ரொவைடிங் கண்டென்ட். ஓகேவா. அது வந்து இந்த வெக்காப்ஸ் ஆகட்டும், இல்லை கொஷின் சால்வ் பண்ணுறதாகட்டும், இல்லை ஏதோ ஒரு டாபிக் வைஸ் வீடியோ ஆகட்டும். ஸோ ஏதோ ஒரு கண்டென்ட் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேரிங் இஸ் கேரிங். ஸோ இன்னைய நாளோட வேர்டுக்கு போயிடலாம். சாரி நான் இந்த வெக்காப்ஸ் கிளாஸே மைண்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன். இன்னைய நாளோட நியூஸ் போயிடலாம். ஸோ நியூஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இது என்ன அப்படின்னா இதான் ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம்னு சொன்னல. ஸோ ஃப்ரீயாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் எப்படி வந்து ஒரு ஆஃப்லைன் கோர்ஸுக்கோ, ஒரு ஆஃப்லைன் ஸ்டடி சென்டருக்கோ, இல்லைனா வந்து ஆன்லைன் கோர்ஸ் எடுத்து நீங்கள் வந்து வீடியோ கோர்ஸ் வாங்கி படிக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த கோர்ஸ்லேயும் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினராக இருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். பிகினருக்கு இது கம்ப்ளீட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 இயர் இல்லை 1.5 இயர் ஆகிப்போச்சு. பட் இன்னும் வந்து கான்செப்டில் கிளியராக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த PDFல போயிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே இதுக்கு உள்ளே போயிடும் சரியா. அப்படி இல்லைனாலுமே நம்மளோட யூடியூப் சேனல்லே தனியாக ஒரு கோர்ஸ் இந்த இதை இருக்கு பாருங்க, ஃபவுண்டேஷனல் ரீசனிங் கோர்ஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்னல வெக்காப்ஸ் மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ டெய்லி வெக்காப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். லாஸ்ட் 2 மந்த்ஸாகவே கொடுத்துட்ருக்கோம் சரியா. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள். டெய்லி வெக்காப்ஸ் வித் பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இமேஜை வச்சு அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி மைண்டில் நிறுத்தலாம் அப்படின்றத அழகாக சொல்லி தருவோம். இப்போது லாஸ்ட் 2 டேஸாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் செஷனில் கிளியர் ஆகணும், நல்ல கட் ஆஃப் எடுக்கணும் அப்படின்னா ஸோ வெக்காப்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதை நோக்கி போங்க. இந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அது நீங்கள் பிகினராக இருங்க, இல்லை டாப்பராக கூட இருங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த ஒரு பிளேலிஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். சரி, இன்றைய நாளோட நியூஸ் என்ன அப்படின்னா ஸோ 13ஆம் தேதி ஒரு கான்வகேஷன் நடந்திருக்கு. ஓகேவா. ஒரு 13ஆம் தேதி ஒரு கான்வகேஷன் நடந்திருக்கு. செரிமனி நடந்திருக்கு. கான்வகேஷன் செரிமனி நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கு, எதுக்காக நடந்திருக்குன்னா 79th ஸ்டாஃப் கோர்ஸ்க்காக நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாஃப் கோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து டிஃபென்ஸ் ஸ்டாஃப்லாம் இருப்பாங்களே. ஸோ ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்டாஃப் இருப்பாங்க, டிஃபென்ஸில் எல்லாத்துலேயும் இருக்கிற ஸ்டாஃபுக்கு வந்து அவங்களோட நெக்ஸ்ட் லெவலுக்கான ஒரு எக்ஸாம், அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு இன்டர்னல் எக்ஸாமினேஷன் மாதிரி. ஸோ அங்கே வந்து ஒரு 10 to 12 மந்த்ஸுக்கு வந்து கோர்ஸ் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா வெல்லிங்டன்லாம் நடக்கும் சரியா. வெல்லிங்டன் நடக்கும். இந்த வெல்லிங்டன் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபாரினில் கிடையாதுப்பா, நீலகிரியில் தான் இருக்குது. நம்ம ட்ரிப்புக்கு போகிற நீலகிரியில் தான் இந்த வெல்லிங்டன் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் இந்த 79th ஸ்டாஃப் கோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கான்வகேஷன் செரிமனி நடந்திருக்கு. ஓகேவா. ஸோ இதை யார் ப்ரொசீட் பண்ணாங்க அப்படின்னா லெஃப்டினன்ட் ஜெனரல் வீரேந்திர வாட்ஸ். ஓகேவா. வீரேந்திர வாட்ஸ் வந்து இந்த கான்வகேஷன் செரிமனி வந்து எடுத்து நடத்தி, அதாவது அவர் வந்து சீஃப் கெஸ்ட் மாதிரி போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எத்தனை ஆஃபீஸர்ஸ் மொத்தம் 476 ஆஃபீஸர்ஸ் அண்ட் 36 இன்டர்நேஷனல் ஆஃபீஸர்ஸ். ஓகேவா. ஃப்ரம் எங்கேருந்து 26 ஃப்ரெண்ட்லி ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து கிராஜுவேட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிளியராக இருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வாரத்தோட நியூஸ் இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு கர்டன் ரைசர் நேவல் இன்வெஸ்டிஷர் செர்மனி. ஸோ இதுவும் ஒரு செர்மனி நடத்திருக்காங்க. ஸோ நேவல் செர்மனி அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன செர்மனின்னு பார்த்தலாம். ஸோ எங்கே நடந்ததுன்னு பார்த்தலாம். ஸோ இந்த செர்மனி எங்கே நடந்தது அப்படின்னா INS ஹன்சா கோவாவில் நடந்தது சரியா. என்னைக்கு நடந்தது அப்படின்னா April 14 நடந்திருக்கு சரியா. டு ஃபெலிசியேட் நேவல் பர்சனல் who have demonstrated gallantry, leadership and professional accomplishment. ஸோ அவங்களுக்கு இந்த செர்மனி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்த செர்மனியை யார் எடுத்து நடத்துறாங்க, யார் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் மாதிரி போயிருக்காங்க அப்படின்னா அட்மிரல் ஆர் ஹரிகுமார். இவர் தான் யாரு, நம்மளோட சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இவர் வந்து கேலண்ட்ரி அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யார் யாரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியும்ல. என்னென்ன அவார்ட் கொடுத்துருக்காங்க பார்த்துலாமா? ஸோ நயோ சேனா மெடல் கேலண்ட்ரி, நயோ சேனா மெடல், டிவோஷன் அண்ட் டு டியூட்டி அண்ட் விஷித் சேவா மெடல்ஸ். ஸோ யார் யாருக்கு இப்போ கொடுத்துருக்காங்க பார்த்தலாம். த சிஎன்எஸ் ஆல்சோ பிரசன்ட் கேப்டன் ரவிதீர் மெமோரியல் கோல்டு மெடல் ஃபார் ப்ரொமோட்டிங் ஃப்ளைட் சேஃப்டி. ஓகேவா? ஸோ இவருக்கு வந்து எதுக்காக அவார்டு கொடுத்துருக்காங்க, கோல்டு மெடல் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ப்ரொமோட்டிங் ஃப்ளைட் சேஃப்டி. ஸோ விகே ஜெயின் அப்படின்றவருக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா இவருக்கும் ஒரு மெமோரியல் கோல்டு மெடல் கொடுத்துருக்காங்க. எதுக்காக? பியோனரிங் ரிசர்ச் இன் தி ஃபீல்ட் ஆஃப் தி வெப்பன் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்ற விஷயத்துக்காக இந்த விகே ஜெயின் அப்படின்றவருக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை தாண்டி வேற யார் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பெஸ்ட் கிரீன் ப்ராக்டிஸ் அவார்டு வந்து நேவல் டாக்யார்ட் மும்பை. இது வந்து எந்த கேட்டகரியில் வாங்கியிருக்குன்னா இண்டஸ்ட்ரியல் கேட்டகரியில் வாங்கியிருக்கு. அதே ஐஎன்எஸ் வல்சுரா வந்து நான் இண்டஸ்ட்ரியல் கேட்டகரியில் இந்த அவார்டு வாங்கியிருக்கு. சரியா? பெஸ்ட் கிரீன் ப்ராக்டிசஸ் 2023 அவார்டு. ஸோ இதில் எவ்வளோ நியூஸ் கவர் ஆகுது பாருங்களேன். இந்த ஒரே ஒரு நியூஸில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கவர் ஆகுது, எங்கே நடைபெற்றது அப்படின்ற ஒரு நியூஸ், நெக்ஸ்ட் அது யார் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு நியூஸ், அது மாதிரி எத்தனை அவார்டு, எத்தனை அவார்டு கொடுத்துருக்காங்க, எத்தனை விதமான அவார்டு கொடுத்துருக்காங்க, 3 டைப். ஸோ அது கூட நம்ம இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லலாம். பட் யார் யாருக்கு என்னென்ன அவார்டு கொடுத்தாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ இதில் 2 பேருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இண்டஸ்ட்ரியல் கேட்டகரியில் பெஸ்ட் கிரீன் ப்ராக்டிஸ் இண்டஸ்ட்ரியல் கேட்டகரியில் யார் வாங்கியிருக்கா? நேவல் டாக்யார்ட் மும்பை வாங்கியிருக்காங்க. அதே நான் இண்டஸ்ட்ரியல் கேட்டகரியில் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஐஎன்எஸ் வல்சுரா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியா செலிப்ரேட்ஸ் வேர்ல்டு குவாண்டம் டே. ஓகே, வேர்ல்டு குவாண்டம் டே ஆன் எப்போ கொண்டாடினாங்க அப்படின்னா ஏப்ரல் 14 கொண்டாடிருக்காங்க. ஸோ ஏன் ஏப்ரல் 14? ஒய்? நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்த நீங்கள் இதுக்கப்புறம் மறக்கவே மாட்டீங்க. ஸோ ஏப்ரல் 14 அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வேர்ல்டு குவாண்டம் டே தான் வந்து நிற்கும். சரியா? வேர்ல்டு குவாண்டம் டே தான் வந்து உங்களுக்கு நிற்கும். ஸ்கூலில் என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் படிச்சிருப்போம்பா. ஸோ பிளாங்க் கான்ஸ்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த படிச்சிருப்போம். இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 4.135 இன்டூ 10⁻⁻15. ஓகேவா? ஸோ பிளாங்க் கான்ஸ்டன்ட் அப்படின்றது தான் இந்த வேல்யூ. சரியா? ஸோ இதுல இருந்து தான் இந்த ஏப்ரல் 14 டெரைவ் ஆயிருது. ஸோ எப்படி டெரைவ் ஆயிருக்குன்னு பார்த்தலாமா? ஸோ 4.135 அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்? 4.14 அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? ஸோ 5 வந்து ஒரு வேல்யூ. ஸோ இது வந்து 4ஆ மாறிடும். ஸோ 14th ஆஃப் ஏப்ரல் அப்படின்ட்டு மாறி இருக்கு. ஸோ பிளாங்க் கான்ஸ்டன்ட் வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு வேல்யூ. ஸோ அதனால தான் இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வேர்ல்டு குவாண்டம் டே வந்து ஏப்ரல் 14 நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சரியா? அதை வந்து இந்தியா செலிப்ரேட் பண்ணியிருக்கு முக்கியமாக. ஓகேவா? இந்த டேல ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து இந்தியன் சிட்டியில் நடந்திருக்குப்பா. சரியா? ஒரு முக்கியமான ஒரு, அதாவது வேர்ல்டு குவாண்டம் டே கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நான் மிஸ் பண்ணிட்டேன். நானா பிடிஎஃப்ல அதை இன்க்ளூட் பண்ணி கொடுத்துட்றேன். வேர்ல்டு குவாண்டம் டே கான்ஃபரன்ஸ் வந்து பெங்களூரில் நடந்திருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். பெங்களூரு வேர்ல்டு குவாண்டம் டே கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா பெங்களூரில் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ். ஸோ டிஆர்டிஓ, அதாவது இந்த வீக் வந்து நான் ஓவராலாக நியூஸ் கலெக்ட் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். என்ன நோட் பண்ணேன் அப்படின்னா இந்த வீக் வந்து டிஆர்டிஓ வீக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நிறைய இனிஷியேட்டிவ்ஸ், நிறைய இந்த மாதிரி மிசைல் சிஸ்டம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த வாரம் டிஆர்டிஓ அதோட எம்டிஆர் அப்படின்னா மிஸ்டர் சமீர் வி காமத். ஸோ இந்த விஷயத்த மைண்டில் நிறுத்திக்கோங்க. ஸோ திருப்பி டிஆர்டிஓ தான் இந்த வாரம் ஃபுல்லாக இந்த நியூஸில் நிறைய இடத்துல டிஆர்டிஓ தான் வரப்போகுது. So DRDO and Indian Army conduct a successful trials of the indigenous man-portable anti-tank guided missile weapon system அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேன் போர்ட்டபிள் ஆன்டிடாக் கைடட் மிசைல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ இது என்னது அப்படின்னா நீங்கள் இந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு மிசைலை டக்குன்னு ஒரு ஒரு டப்பாவில் போட்டு என்ன பண்ணுவாங்க, சரி ஒரு பைப் மாதிரி இருக்கும். அந்த பைப்புக்குள்ள அந்த மிசைலை போட்டு இப்படி கீழே கொஞ்சோன்னே அந்த மிசைல் வெளியே போகும். பார்த்துட்டீங்களா? ஸோ அதை தான் நம்ம வந்து மேன் போர்ட்டபிள் ஆன்டிடாக் கைடட் மிசைல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து யார் இப்போ டெவலப் பண்ணியிருக்காங்க? இண்டிஜினியஸாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவிலே டெவலப் பண்ணியிருக்காங்க. யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா டிஆர்டிஓ டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதை வந்து ஃபீல்டு டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் இந்த நியூஸாக சொல்ல வராங்க. ஸோ இந்த 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 அப்ரிவேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ எம்பிஏடிஜிஎம் அப்படின்னா என்ன? மேன் போர்ட்டபிள் ஆன்டிடாக் கைடட் மிசைல். ஓகேவா? இதை யார் டெவலப் பண்ணாங்க? டிஆர்டிஓ டெவலப் பண்ணாங்க. ஸோ இது ரிலேட்டடான ஸ்டாட்டிக் என்ன அப்படின்னா டிஆர்டிஓட சேர்மன் யார் அப்படின்னா சமீர் வி காமத். ஸோ அவர் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ஆர்என்டியோட செக்ரட்டரியாகவும் இப்போ இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ்ப்பா. ஸோ
எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவோட ஓவரால் எக்ஸ்போர்ட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து தான் மெர்ச்சன்டைஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சொல்ல வராங்க. ஸோ எவ்வளோ அதிகமாக எவ்வளோ இந்த வருஷம்னா 776.68 பில்லியன் அதிகமாயிருக்கு. அதே போன வருஷம் யூஎஸ்டியில் சொல்றாங்க, முக்கியம் யூஎஸ்டி. ஸோ போன வருஷம் 776.40 பில்லியன் தான் இருந்திருக்கு. பட் இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலே ஓகே, அது ஒரு 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 நல்லது தான். நம்மளோட நம்ம நம்ம கண்ட்ரியோட எக்ஸ்போர்ட் அதிகமாகுது அப்படின்னாலே அது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான். சரி, இதுல நம்ம வந்து இன்டெப்தா என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா, எந்த மந்த் வந்து ஹையஸ்ட் மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னா, ஸோ மார்ச் 2024 தான். எவ்வளோனா 41.68 பில்லியன். ஓகேவா, இந்த பாயிண்ட் மைண்டில் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் பெட்ரோலியம் நான் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 1.45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ யூஎஸ்னா 315.64 பில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷம் ஆனால் எவ்வளோ இருந்திருக்கு, சாரிப்பா, போன வருஷம் எவ்வளோ இருந்ததுன்னா 315.64 பில்லியன். அதே இந்த வருஷம் எவ்வளோ ஆயிருங்க 320.21 பில்லியன். ஸோ நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் கூட்ஸ் வந்து எவ்வளோ ஆயிருக்கு பார்த்தலாமா. ஸோ எலக்ட்ரானிக் கூட்ஸ் எவ்வளோ சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தலாம். ஸோ எலக்ட்ரானிக் கூட்ஸுமே க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ எலக்ட்ரானிக் கூட்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா 23.64% வந்து அதிகமாயிருக்கு. ஓகே, ஸோ போன வருஷம் எவ்வளோ இருக்குன்னா 23.55, அதே இந்த வருஷம் 29.12 பில்லியன். ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிகல்ஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 9.67%. எவ்வளோனா யூஎஸ்டி 25.39 பில்லியன் டு 27.85 பில்லியன். நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் குட்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 2.13%. எவ்வளோல இருந்து 107.04 பில்லியன்ல இருந்து 109.32 பில்லியன். ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் நேம்லி டொபாக்கோ, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது எல்லாம் எந்தெந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு முக்கியம் எந்த இண்டஸ்ட்ரி அதிகமாக இருக்குன்னா எலக்ட்ரானிக் குட்ஸ் தான் அதிக பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் இந்தியன் ஆர்மி ரொம்ப இதுவும் ஒரு எக்ஸசைஸ் இல்லை. ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்தியன் ஆர்மியும் உஸ்பெகிஸ்தான் இவங்களோட மிலிட்டரி சேர்ந்து ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் நடத்த போறாங்க, டஸ்லிங் அப்படின்ற ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ். இது வந்து எத்தனாவது எடிஷன் அப்படின்னா 5th எடிஷன் வந்து நடத்துறாங்க. சரியா, இது எங்க நடக்க போகுது அப்படின்னா டெர்மஸ் ரிபப்ளிக் ஆஃப் உஸ்பெகிஸ்தான் அப்படின்னு நடக்க போகுது. ஓகேவா, ஸோ லாஸ்ட் எடிஷன் எங்க நடந்தது அப்படின்னா பித்ரோகர்க்கில் நடந்தது, இந்தியாவில் நடந்தது. லாஸ்ட் எடிஷன் வந்து 2023 பிப்ரவரியில் பித்ரோகர்க்கில் நடந்தது. ஸோ இந்த வருஷம் 5th எடிஷன் எங்கே நடக்க போகுது அப்படின்னா உஸ்பெகிஸ்தான் நடக்க போகுது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் இது. ஓகேவா, ஸோ ஜெனரல் மனோஜ் பாண்டே சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் யார் அப்படின்னா ஜெனரல் மனோஜ் பாண்டே. ஸோ இது ஏன் இந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் இந்த ஸ்டாட்டிக் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இவரு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் போயிருப்பார், உஸ்பெகிஸ்தான் போயிருப்பார் அவரு. ஸோ அதனால தான் அவரோட நேம் வந்து நான் இங்கே ஸ்டாட்டிக்கில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜெனரல் மனோஜ் பாண்டே சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். நெக்ஸ்ட் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஒர்க் ஷாப் அப்படின்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி மெஷர்ஸ் ஃபார் ஹோலிஸ்டிக் நேஷனல் ஹைவே டெவலப்மெண்ட் அப்படின்றதுக்காக ஒரு ஒர்க் ஷாப் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஸோ கம்ப்ளீட்டாக இது ஒரு ஸ்டாட்டிக் கண்டனாக தான் வரப்போகுது. ஸோ என்னென்ன அப்படின்னா சீஃப் கெஸ்ட் யார் அப்படின்னா ஸ்ரீ அனுராக் ஜெயின். இவர் யார் அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் மினிஸ்டர் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஹைவேஸ். ஸோ ஹூ இஸ் சேர்மன் ஆஃப் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டினா சந்தோஷ் குமார் யாதவ். ஓகேவா, மிஸ்டர் சந்தோஷ் குமார் யாதவ். ஸோ இந்த ஒர்க் ஷாப்பை யார் கண்டக்ட் பண்ணாங்க மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அதான் ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஒர்க் ஷாப் ஆன் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஃபார் எக்ஸோஸ்கெலிட்டன் ஆர்கனைஸ் பை டிஆர்டிஓ பெங்களூர். ஓகேவா, ஸோ எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே அயன்மேன் படம் பார்த்துருப்போம். ஸோ அயன்மேன் படத்தில் அவர் வந்து சொன்னோடனே ஜாவிஸ் அப்படின்னு சொன்னோடனே அவர் உடம்புல வந்து அந்த அயன் சூட் வந்து ஃபிக்ஸ் ஆகும்ல. ஸோ அதை தான் அவங்க வந்து எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து யார், நம்ம டிஆர்டிஓ வந்து ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்காக ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அதே தான். இதோட சேர்மன் யார், சமீரி காமத், அவர் தான் அதை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ஓகேவா, அவர் தான் வந்து எப்படி இருந்தாலும் இனாகரேட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்ல வந்து வேற யார் இருந்தாங்க அப்படின்னா சீஃப் ஆஃப் இன்டகிரேட்டட் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் டு த சேர்மன் சீஃப் ஆஃப் தி ஸ்டாஃப் கமிட்டி ஜெனரல் ஜேபி மேத்யூ. ஸோ இவருமே அந்த மீட்டிங்கில் அந்த ஒர்க் ஷாப்பில் அட்டன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். இந்த நியூஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு அப்ரூவல்ஸ் தான். 2 அப்ரூவல் போன வாரம் ஒரு 2 அப்ரூவல் மட்டும் தான் சிசி அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னன்னு பார்த்தலாம், சிசி அப்ரூவ்ஸ் ஃப்ரம் த பிஏபி நியூஸ், ஒன்லி பிஏபி நியூஸ் மட்டும் சொல்கிறேன். ஓகேவா, சிசி இது மட்டும் தான் அப்ரூவ் பண்ணாங்கன்னு சொல்லலை, நான் பிஏபி நியூஸ் வந்து மட்டும் சொல்கிறேன். ஸோ சிசி அப்ரூவ்ஸ் அக்யூசேஷன் ஆஃப் தி ஸ்டேக் ஆஃப் PAMP டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் அண்ட் எம்எம்டிசி PAMP இந்தியா பிரைவேட் லிமிடெட் பை தி PAMP வெஞ்சர்ஸ். ஓகேவா, இந்த ரெண்டு நியூஸ் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, யாரை வாங்கினாங்க. இதில் அடிஷனல் ஷேர் ஹோல்டிங் பை தி டிஎஸ்என் குரூப் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் பை தி புரோட்டோஸ் இன்ஜினியரிங் கம்பெனி.
அண்ட் பகர்பூர் கூலிங் டவர்ஸ் லிமிடெட். ஸோ இவங்க ரெண்டு பேரும் அதில் அடிஷனல் ஷேர் ஹோல்டிங் வாங்கியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் ஸ்பேஸ் a premier testing and evaluation hub for the sonar system for Indian Navy set up by the DRDO. அகைன் டிஆர்டிஓ நான் சொன்னல ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், டிஆர்டிஓ வீக் இந்த வாரம், டிஆர்டிஓ வாரம். ஸோ இனாகரேட்டட் இன் கேரளா. ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஓகே சப்மர்சிபிள் ஸ்பேஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தலாமா. ஸோ ஸ்பேஸ் அப்படின்றது சப்மர்சிபிள் பிளாட்ஃபார்ம் ஃபார் அக்வாஸ்டிக் கேரக்டரைசேஷன் அண்ட் எவாலுவேஷன். ஓகேவா. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பேஸ்னா இதுதான் அதோட அப்ரிவேஷன். இனாகரேட்டட் பை தி சேம் மிஸ்டர் சம்வீரி காமத் அட் அண்டர் வாட்டர் அக்வாஸ்டிக் ரிசர்ச் ஃபெசிலிட்டி குளமாவு இன் இடுக்கி கேரளா. ஸோ எங்கே வந்து இனாகரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த இடத்துல ஓகே அண்டர் வாட்டர் அக்வாஸ்டிக் ரிசர்ச் ஃபெசிலிட்டி குளமாவு இன் இடுக்கி கேரளா. ஓகே அந்த ஸ்பேஸ் செட்டப் பை தி நேவல் ஃபிசிக்கல். இது யார் செட்டப் பண்ணுறாங்க அப்படின்னா நேவல் ஃபிசிக்கல் ஓஷனோகிராஃபிக் லேபார்டரி ஆஃப் டிஆர்டிஓ. ஸோ டிஆர்டிஓவில் ஒரு சில பல கிளைகள் இருக்கும். அந்த அந்த ஒரு 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 ஆஃபீஸ் தான் எந்த ஆஃபீஸ் அப்படின்னா நேவல் ஃபிசிக்கல் அண்ட் ஓஷனோகிராஃபிக் லேபார்டரி. ஓகேவா. ஸோ கிளியராக இருக்கும் நம்புறேன். சூப்பரான ஒரு நியூஸ் இதுவும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா AFMS அண்ட் IIT கான்பூர் டு கொலாபரேட் அண்ட் டெவலப்பிங் டெக்னாலஜிஸ் டு அட்ரஸ் தி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை தி சோல்ஜர்ஸ் இன் டிஃபிகல்ட் டரைன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ AFMS அப்படின்னா என்ன அப்படின்னா த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீசஸ், த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீசஸ் அண்ட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கான்பூர் ரெண்டு பேரும் ஒரு MOU மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா collaborative research and training of aimed at developing innovative technologies to improve the health and well-being of soldiers. ஓகேவா. ஸோ சோல்ஜர்ஸோட வெல்பீயிங் அண்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இவங்க வந்து டெக்னாலஜி வழியாக அதை இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன MOUன்னு பார்த்தலாமா. ஸோ எதுக்காக இந்த MOU கீ பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் என்னன்னு பார்த்தலாமா. ஸோ கொலாபரேட்டிவ் எஃபர்ட்காக ஓகே ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த ஹெல்த் இஷ்யூஸை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு சில மெத்தட்ஸை கண்டுபிடிக்க போகிறாங்க. சில யூசிங் டெக்னாலஜி அதாவது டெக்னாலஜியை டெவலப் பண்ண போகிறாங்க இந்த ஹெல்த் இஷ்யூஸை ரிசால்வ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த MOU யார் சைன் பண்ணாங்கன்னு பார்த்தலாமா. இந்த MOU வந்து யார் சைன் பண்ணதுன்னா லெப்டினன்ட் ஜெனரல் டல்ஜித் சிங் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் AFMS அண்ட் ப்ரொஃபஸர் கணேஷ் அஃபிஷியேட்டிங் டைரக்டர் ஆஃப் IIT கான்பூர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா ஸோ இண்டிஜினியஸ் டெக்னாலஜி க்ரூஸ் மிசைல் சக்ஸஸ்ஃபுல்லி ஃப்ளைட் டெஸ்டட் பை தி DRDO. ஸோ அகைன் டிஆர்டிஓ தான் வருது. ஸோ DRDO வந்து ஒரு க்ரூஸ் மிசைல் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒடிசா கோஸ்ட்டில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. சரியா. ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருமா. ஸோ இந்த இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ITSM அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ ITSM என்ன அப்படின்னா இண்டிஜினியஸ் டெக்னாலஜி க்ரூஸ் மிசைல் அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த இண்டிஜினியஸ் டெக்னாலஜி க்ரூஸ் மிசைல் இதை வந்து எங்கேருந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டெகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் சந்திப்பூர் ஆஃப் த கோஸ்ட் ஆஃப் ஒடிசா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து DRDO வந்து செக் பண்ணியிருக்காங்க, அதாவது டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. ஸோ இதை தாண்டி நம்ம இந்த இதில் வந்து என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இண்டிஜினியஸ் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தையும் இந்த டெஸ்ட்டில் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இண்டிஜினியஸ் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேஸ் டர்பைன் ரிசர்ச் எக்ஸாப்ளிஷ்மெண்ட் பெங்களூரு. இவங்க வந்து இந்த பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. சரி ஓகே அடுத்த நியூஸ் போயிடலாம். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா IRDS கிஃப்ட் சிட்டி ஆஃபீஸ் டு பூஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி மேனுஃபேக்சரிங் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதில் என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னா IRDA வந்து கிஃப்ட் சிட்டி இருக்குல்ல, கிஃப்ட் சிட்டி எங்க இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. IRDA வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆஃபீஸை வந்து ஏன் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் IRDA யார் ஸ்ரீ பிரதீப் குமார் தாஸ். இவர் வந்து ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு. ஸோ என்ன டிஸ்கஷன், ஸோ அது வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாரின்னு சொல்லுங்களா வச்சுக்கலாமே. ஃபியூச்சர் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் லாங் டியூரேஷன் எனர்ஜி ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஒர்க் ஷாப் நடந்திருக்கு. எங்க நடந்திருக்கு அப்படின்னா வேர்ல்டு ஃபியூச்சர் எனர்ஜி சமிட் 2024ல அபுதாபில ஏப்ரல் 17 நடந்திருக்கு. ஸோ அதுபடி தான் இந்த இடத்துல ஆஃபீஸ் ஓப்பன் பண்றாங்க. சரி IRDA பத்தி நீங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கோல் இருக்கும். ஸ்டாட்டிக் நியூஸ் மாதிரி பார்த்தலாம். இவங்களுக்கு வந்து ஒரு கோல் இருக்கு. என்ன கோல்னா 5 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் பர் ஆனம் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் 2030க்குள்ள இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா DRDO ஹேண்ட்ஸ் ஓவர் தி ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் இண்டிஜினியஸ் லீடிங் எட்ஜ் அக்யூட்டேட்டர்ஸ் அண்ட் ஏர் பேக் கண்ட்ரோல் ஓகேவா மாடல் டு தி HAL ஃபார் LCA தேஜாஸ் MK1A. ஓகே. ஸோ DRDOட ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஸோ DRDOட அடுத்த ஆர்ம். ஓகேவா. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பிரேக் சிஸ்டம் தான். ஒரு பிரேக் சிஸ்டம் மாடுலை வந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடுக்கு வந்து தயாரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டா இண்டிஜினியஸ் ப்ராடக்ட், இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ப்ராடக்ட் அப்படின்றாங்க. ஓகேவா.
இதை வந்து எங்க யூஸ் பண்ண போறாங்க? The components are part of the 83 LCA Tejas MK1A ஏர்கிராஃப்ட். இதுல இருந்து இந்த காம்பனண்ட்டை யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மற்ற 2 நியூஸை வந்து நீங்க பிடிஎஃப்ல இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், வைஸ் அட்மிரல் தினேஷ் குமார் திரிபாதி அப்பாயிண்டட் as தி நெக்ஸ்ட் சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ். யாரு நெக்ஸ்ட் சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் யாரு அப்படின்னா தினேஷ் குமார் திரிபாதி. எப்பையில இருந்து அவர் வந்து அந்த போஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா இப்போ ஏப்ரல் 30ஆம் தேதியில இருந்து மதியம் ஆஃப்டர்நூன்ல இருந்து அவர் வந்து நெக்ஸ்ட் சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃபா இருப்பார். ஸோ நெக்ஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் டு ஆர்கனைஸ் கான்ஃபரன்ஸ் டைட்டில்டு இந்தியா ப்ரோக்ரெசிவ் பாத் இன் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். சரியா? ஸோ இது வந்து ஓவரால் தீம் எந்த தீமில் நடந்திருக்கு அப்படின்னா கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கிறதா சொல்லிடுறாங்க. ஸோ இந்த கான்ஃபரன்ஸை யார் வந்து சீஃப் கெஸ்ட் ஜஸ்டிஸ் டிஒய் சந்திரசூட். ஓகேவா? இவர் யாரு, எத்தனையாவது சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜி, நம்மளோட ஜட்ஜி, இந்தியன் ஜட்ஜி அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ மறக்காம சொல்லுங்க. நெக்ஸ்ட், இதுதான் இதுல வந்து எந்த தீமை பேஸ் பண்ணி அவங்க வந்து இந்த கான்ஃபரன்ஸ் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படின்ற விஷயத்த பேஸ் பண்ணி தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஓகே, இந்த வரைக்கும் 17 நியூஸ் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்தோம், எலாபரேட்டாக பார்த்தோம். ஸோ என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ அப்படியே கண்டினியூஸாக எம்சிக்யூ பார்த்தலாம். டக் எம்சிக்யூ பார்த்து முடிச்சிடலாம். வேர் வாஸ் அ கான்வகேஷன் செரமனி ஆஃப் 17 ஸ்டாஃப் ஆஃப் கோர்ஸ் வெல்லிங்டன்ல நடந்தது. ஈஸியான கொஸ்டின். ஹூ பிரசிடென்ட் ஓவர் தி கான்வகேஷன் செரமனி ஃபார் தி 17 ஸ்டாஃப் கோர்ஸ்? யார் கொடுத்தது அப்படின்னா வீரேந்திர வட்ஸ் அப்படின்றவர் தான் கொடுத்துருக்காங்க. வேர் வில் தி நேவல் இன்வெஸ்டிஷர் செர்மனி 2024 எங்க நடைபெறுது? கோவா. ஸோ என்ன ஐஎன்எஸ்ல நடந்துன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஹூ வில் கான்ஃபர் கேலண்ட்ரி அண்ட் டிஸ்டிங்ஷன் சர்வீஸ் அவார்ட் டியூரிங் தி நேவல் இன்வெஸ்டிஷர் செர்மனி அப்படின்றதுக்கு அட்மிரல் யார் கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கேப்டன் ரவிதீர் மெமோரியல் கோல்டு மெடல்? ஸோ இவருக்கு எதுக்காக அந்த கோல்டு மெடலை கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார் ப்ரொமோட்டிங் தி ஃபிளைட் சேஃப்டி. ஸோ நெக்ஸ்ட், விச் சிட்டி ஹோஸ்டட் தி வேர்ல்டு குவாண்டம் டே 2024 செலிப்ரேஷன்? பெங்களூரு. ஸோ இதை நான் வந்து கண்டென்ட்டை விட்டுட்டேன். முக்கியமான ஒரு எம்சிக்யூ. ஓகேவா? முக்கியமான ஒரு எம்சிக்யூ, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எம்சிக்யூப்பா. ஓகே, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட், ஹூ கண்டக்டட் சக்சஸ்ஃபுல் ட்ரையல்ஸ் ஆஃப் தி இண்டிஜினியஸ் மேன் போர்ட்டபிள் அண்ட் கைடட் மிசைல்ஸ்? ஸோ மிஸ்டர் சமீரி காமத் இஸ் ஆன்சர். வாட் வாஸ் த எஸ்டிமேட்டட் வேல்யூ ஆஃப் தி இந்தியாஸ் ஓவரால் எக்ஸ்போர்ட்ஸ் இன் 776.68 பில்லியன். ஓகேவா? இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, விச் செக்டார்ஸ் அது ஹையஸ்ட் பர்சன்டேஜ்? வந்து கிளாஸ் எடுக்கக்குள்ளே சொன்ன எந்த செக்டார்? எலக்ட்ரானிக் குட்ஸ். ஓகேவா? எலக்ட்ரானிக் குட்ஸ் ஹையஸ்ட் பர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ வேர் வாஸ் 5th எடிஷன் வந்து இந்தியா உஸ்பெக்ஸ்தான் ஜான் மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து தெர்மஸ் உஸ்பெக்ஸ்தான். ஓகேவா? தெர்மஸ்ல நடக்குது, உஸ்பெக்ஸ்தான் நடக்குது. ஹூ இனாகிரேட்டட் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஒர்க் ஷாப் ஆன் தி எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஃபார் எக்ஸோஸ்கெலிட்டன்? மிஸ்டர் சமீர் வி காமத் தான். வாட் வாஸ் இனாகிரேட்டட் பை தி டிஆர்டிஓ அட் அண்டர் வாட்டர் அக்வாஸ்டிக் ரிசர்ச் ஃபெசிலிட்டி? சோனார் டெஸ்டிங் ஃபெசிலிட்டி தான் அவங்க வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ். ஓகே, முக்கியம் ஸ்பேஸ். விச் ஆர்கனைசேஷன் டெலிவர் தி ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் தி இண்டிஜினியஸ் லீடிங் எட்ஜ் அக்வேட்டர்ஸ்? ஓகே, யார் தயாரிச்சிருக்காங்க? டிஆர்டிஓ தான். ஸோ திஸ் வீக் இஸ் அ டிஆர்டிஓ வீக். Who was appointed as the next chief of naval staff? யாரு? மிஸ்டர் தினேஷ் குமார் திரிபாதி. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வாட் இஸ் த தீம் ஆஃப் தி கான்ஃபரன்ஸ் ஆர்கனைசேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ்? ஸோ கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். இதுக்கான ஒரு கான்ஃபரன்ஸாக அவங்க எடுத்துட்டு நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் நியூஸாக பார்த்தோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. கம்ப்ளீட்டாக இந்த வீக்கோட பிஏபி நியூஸை இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட சஜஷனை இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் உங்களுக்கு வேறு என்ன வேணும்? ஓகேவா? இந்த பிஏபி நியூஸ் செக்டர், இந்த பிஏபி நியூஸை இன்னும் வேறு எப்படி எடுத்துகிட்டு போகலாம், இல்லை இன்னும் உங்களுக்கு அடிஷனல் நியூஸ் என்னென்ன வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் இருக்குது அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் தான் எங்களை அடுத்த லெவலுக்கு புஷ் பண்ணணும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகாதவங்க நம்மளோட யூடியூப் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதுலேயும் ஜாயின் ஆகிக்கோங்க. இந்த ஃப்ரீ பிடிஎஃப் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை தாண்டி இன்றைக்கி வேறு என்ன ஃப்ரீ பிடிஎஃப் கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்து வெக்காப்ஸ் பிடிஎஃப் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுவுமே நம்மளோட வீக்லி வெக்காப்ஸ், இதுவும் வீக்லி நியூஸ் தான். ஸோ கம்ப்ளீட்டாக ரெண்டுமே வீக்லி தான் கொடுக்க போகிறோம். அதுவுமே நம்ம டெலகிராம் சேனல் அப்லோட் ஆகிடும். யூஸ் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட லிங்க்கும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. We will see in the next video. Thank you all. Bye bye.